இந்த பொழப்புக்கு நீ பார்க்கலாம் விபச்சாரம் எவ்வளோ நான் தான் அந்த பையன் அப்படின்ட்டு அந்த பாட்டை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உண்மையிலே அது ஒரு தன்னம்பிக்கை விளக்குகின்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டில் வர்ற வார்த்தையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை, அழுக்கு கையால் 1000 கையை வச்சு மறைச்சாலும் சூரியன் மறையாது, சாயங்காலம் அது மறைஞ்சாலும் சூரியன் மறையாதுன்னு. உண்மையிலே நான் சார்ந்திருக்கிற கட்சிக்கு அந்த அருமையான விளம்பரம் கொடுத்துருக்காரு. அந்த பாட்டை ரொம்ப ரசிக்கிறேன். அதை எழுதின அந்த கவிஞரை நான் உண்மையிலே பாராட்டுறேன். இப்போ மாடர்ன் ட்ரெண்ட் உள்ள பாட்டை நீங்கள் தயவுசெய்து தப்பாக நினைக்காத பாலா. ஒவ்வொரு பாட்டையும் எல்லாரும் தத்துவமாக நினச்சி தான் எழுதுறாங்க. ஏன் என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணலான்னு அதுக்கு பேர் தைரியம். விட்டதெல்லாம் நினச்சிட்டு ஏங்குறது நேர விரயம். ஒன்னொன்று எவ்வளோ பெரிய ஃபிலாசபி பார்த்தீங்களா? விட்டதெல்லாம் நினச்சி ஏங்குறது நேர விரயம், எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறது என்னுடைய தைரியம், யார் என்ன பேசினாலும் அதை பேசுறது என்னோட காரியம் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை விளக்குகின்ற ஒரு பாட்டு. நீங்கள் சும்மா யாரா அந்த பையன், நான் தான் அந்த பையன் அப்படின்ட்டு அந்த பாட்டை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. உண்மையிலே அது ஒரு தன்னம்பிக்கையை விளக்குகின்ற ஒரு பாட்டு. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னிக்ஸ்லாம் எவ்வளவு தூரம் மனுஷனை மழுங்கடிக்குதுங்கிறதுக்கு அடுத்த ஒரு வரியில சொல்லியிருப்பாங்க. கேட்ட பரப்புறது இன்டர்நெட் கலாச்சாரம், இந்த பொழப்புக்கு நீ பார்க்கலாம் விபச்சாரம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதுக்கு அடுத்த வரிதாமா சூப்பர். என்ன வரி சார்? அழுக்கு கையால 1000 கையை வச்சு மறைச்சாலும் சூரியன் மறையாது, சாயங்காலம் அது மறைஞ்சாலும் சூரியன் மறையாதுன்னு. உண்மையிலே நான் சார்ந்திருக்கிற கட்சிக்கு அந்த அருமையான விளம்பரம் கொடுத்துருக்காரு. அந்த பாட்டை ரொம்ப ரசிக்கிறேன். அதை எழுதின அந்த கவிஞரை நான் உண்மையிலே பாராட்டு. நல்லா இருந்துச்சுடா. ஏமா இதெல்லாம் எங்க ஊர்ல கிராமத்துல யாராவது இறந்து போனா அந்த இப்படி தான் அப்படி அழுதுட்டே வருவாங்க. நான் பயந்துட்டேன், இப்படி போட்டமே அப்படின்ட்டு, ஏன்டா அப்படி நெஞ்சா அடிச்சுக்கிட்டு அழுகுற அப்படிம்பாங்க. ஆனால் அது கூட இப்போ ஒரு ஸ்டெப்பாக மாறிடுச்சு பார்த்தீங்களா? இல்லை சார், பிகினர்ஸ் நோட் பண்ணிட்டாங்க. அடுத்து பிகினர்ஸ் கோல்ட் டான்ஸ் அவார்ட்ஸ் ஒன்று பண்ணுறாங்க. அதுலேயும் உங்களுக்கு அவார்டு இருக்குது சார்.